Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல numbers and sequence lesson number 2ல example 2.5 தான் பார்க்க போறோம். Find the greatest numbers that will divide 445 and 572 leaving remainder 4 and 5 respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 445க்கும் 572க்கும் நீங்க ஒரு GCD கண்டுபிடிச்சு அந்த GCDயால இந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 4 வந்து ரிமைண்டராக கிடைக்கும், செகண்ட் நம்பருக்கு 5 ரிமைண்டராக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும் A which is equal to BQ plus R, இதில் R வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கான GCDயை கண்டுபிடிப்போம் கரெக்டாக. ஆனால் இங்கே R வந்து 4ம் 5ம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் GCD கண்டுபிடிச்ச பிறகும் இந்த 4ம் 5ம் வருதுன்னா இந்த 4 and 5 வந்து தேவையில்லாத ஒன்று கரெக்டாக. அப்போ இந்த 4 and 5 நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை எரேஸ் பண்ணிட்டு, இவ்வளோதான் கான்செப்ட், இதில் பெருசாலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் இது முடிச்ச பிறகு ஆஸ் யூஷுவல் யூக்ளிட் டிவிஷன் நம்ம அந்த இதில் வச்சே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறீங்க அப்படின்னா 445 minus 4 which is equal to 441 and 572 minus 5 which is equal to 567. இப்போது இதில் ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் ஜிசிடி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஜிசிடியை வச்சு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்னவா கிடைக்கும்னா 0ன்னு கிடைக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் அந்த 4ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி 4 and 5 வந்து நம்மளுக்கு தேவையில்லாது. இப்போ இதில் எது ஏ அப்படின்னா 567A, எது பி அப்படின்னா 441B. அப்போ என்ன பண்ணலாம், A which is equal to BQ plus R அப்படின்னு போட்டுக்கலாம். A வந்து 567 which is equal to 441, Q தெரியாது plus Rவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 567 உள்ளே போடுவீங்க, 441 வெளியே போடுவீங்க. 1 டைம்ஸ்னா 441, சப்ராக்ட் பண்ணால் 6 2 1. இப்போ ரிமைண்டரு இது கோஷன்ட்டு கரெக்டுங்களா. அப்போ 567ல் 441 ரிமைண்டர் வந்து 1 டைம் ப்ளஸ் 126ங்கிறது தான் சாரி இது கோஷன்ட்டு. 1 டைம் கோஷன்ட் 126ங்கிறது ரிமைண்டர். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் நம்ம அந்த சம் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் செகண்ட் ஸ்டெப் போயிடணும். செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த டிவைசரை இந்த பக்கம் கொண்டு வந்துடும், டிவிடன்ட் சைட் கொண்டு வந்துட்டு 126 டிவைசராக கொண்டு வந்துடுங்க. 126 Q தெரியாது, Rவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 441 உள்ளே போட்டுட்டு 126 வெளியே போட்டு, இப்போ நீங்கள் இதை ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டிங்கன்னா 126 into 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 6 3s are 18, 1 2 3s are 6 6 plus 1 7, அப்புறம் 3 378. 4 டைம்ஸ் போச்சுன்னா எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 3 எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் போச்சிங்கன்னா 378. 1ல் 8 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணால் இங்கே 3 ஆயிரும், இங்கே 11 ஆயிரும். 11ல் 8 போச்சுன்னா 3, 3ல் 7 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணால் இங்கே 3 ஆயிடும், இங்கே 13 ஆயிடும். 13ல் 7 போச்சுன்னா 6, 3ல் 3 போச்சுன்னா 0. அப்போ இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். அவ்வளோதான். இப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு 63 கிடச்சிருக்கு, கோஷன்ட் வந்து 3 கிடச்சிருக்கு கரெக்டாக. இப்போயே 63 அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். அப்போ 126 என்ன பண்ணிடலாம், டிவிடெண்ட்டாக கொண்டு வந்துடலாம். 63 டிவைசராக கொண்டு வந்துடலாம், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். அப்போ என்ன பண்ணலாம், 126 உள்ளே போடலாம், 63 வெளியே போடலாம். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2 3s are 6 and 2 6 are 12. அவ்வளோதான். சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். ஆஸ் யூஷுவல் கோஷன்ட் இது, ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சா. இப்படி வந்துருச்சுனாலும் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே எது பியாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்னது, ஜிசிடி. அப்போது 441க்கும் 567க்கும் ஜிசிடி என்னது, 63. இந்த ஜிசிடியை தான் அவங்க கேட்குறாங்க. இதோட ஆன்சர் முடிச்சு. ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நிறைய டவுட்ஸ் இருக்குது, இந்த லெசன் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போர்ஷன்ஸ் உங்களுக்கு நான் எடுத்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது பர்சனலாக திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓரளவுக்கு இப்போ இந்த வீடியோவில் புரியிற மாதிரி எழுதியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க. I will definitely try my best. Thank you.